ஹலோ மக்களே, மாயா சின்ன செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ரகுராமும் ஜானகியும் வீட்டை விட்டு வெளியில் வராங்க. அதே சமயத்தில் நம்ம மாயாவும் தனா கதிர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. தனாவும் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காண்டி கோவிலுக்கே வந்துடுறாங்க. நம்ம ஜானகி ரகுராம் கிட்ட உங்களுக்கான மருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் சாப்பாடு எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லவும் அங்கே நம்ம தனாவும் கதிரும் மாஸ்க் போட்டுட்டு அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம தனாவும் ரகுராமுக்கு கையிலேயே சாப்பாடு கொடுக்குறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மாயாவும் சீனுவும் எப்படியாவது ஜானகி அம்மாவை இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றணும், கோவில் நகைகளை அவங்க திருடுனது இல்லை அப்படின்னு ஆதாரத்தோடு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. சில ஒரு வழியாக நம்ம ஜானகியும் ரகுராம் கிட்ட மனசு விட்டு பேசுகிறாங்க. எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டோன்னு ரகுராம் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. அப்போ எல்லாத்துக்குமே காரணம் அந்த புவனேஸ்வரி தான். அவள் தான் வேணும்னு உன்னை மாட்டி விட்டுருக்கால, இனிமேல் அவளை சும்மா விட போகிறதில்லன்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் செம மாசா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அதிரடியாக களத்தில் இறங்கி அந்த புவனேஸ்வரோட குடும்பத்தையே வெளுத்து வாங்க வராங்க. அந்த சீனெல்லாம் செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையே அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் நம்ம ரகுராமும் ஜானகியும் வீட்டை விட்டு கோவிலுக்கே வந்துடுறாங்க. இன்னொரு சைடு மாயா ரொம்பவே பதட்டம் ஆயிடுறாங்க. ஜானகி பெரியம்மா இப்போ எங்கே போயிருப்பாங்களோ, எப்படி கஷ்டப்படுவாங்களோன்னு யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது தனா கிட்ட சொல்லணும்னு தனா கதிருக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் தனாவும் ரொம்ப டென்ஷன் ஆகி, என்ன சொல்கிற மாயா, அப்பாவும் அம்மாவும் இப்போ எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியலையே, இவ்வளோ இருட்டின பிறகு எதுக்கு வீட்டை விட்டு போகிறாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு மாயாவும் வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனையும் சொல்கிறாங்க. சிவராமன் சித்தப்பாவும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஊர் தலைவராக இருக்கிற நீ இப்போ எதுக்கு வெளியில் போனோம், குற்றவாளியாக இருக்கிறது இந்த ஜானகி தானே, அதனால் நானும் ஜானகியும் வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே கிளம்பிடுறாங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட தனாவுக்கும் கதிர்க்கும் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. தனா நம்ம கதிர்கிட்ட எப்படியாவது எனக்கு இப்போவே அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது, அதனால் அவங்க எங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் கோவிலுக்கு தான் போயிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம தனாவும் கதிரும் கோவிலில் அன்னதானம் கொடுக்குற மாதிரி இருக்குது. கதிரும் தனாவும் ஒரு ஃபேஸ் மாஸ்க்கை போட்டு அன்னதானம் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஜானகி ரகுராம் கிட்ட நான் மருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் நைட்டு சாப்பாடு எதுவுமே எடுத்துகிட்டு வரல, இப்போ என்ன பண்ணுறதுங்க, உங்களுக்கு பசிக்கும்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தனாவும் கரெக்டாக அன்னதானம் கொடுக்குறாங்க. அது தனாதான்னு நம்ம ரகுராமுக்கு தெரியாமல் இருக்குது. ஏன்னா அவங்க முகத்தில் மாஸ்க் போட்டுட்டு அப்படியே மறைச்சி வச்சுருக்காங்க. ஜானகிக்கு அது தனா தானே தெரிஞ்சிடுது. அப்படியே தனா நம்ம ஜானகிட்ட வந்து, அம்மா எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, வீட்லேயே இருந்திருக்க வேண்டியதானே சொல்லிட்டு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜானகி அதுக்கு அப்பாவோட முடிவு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. நம்ம தனாவும் அவங்க கையால் அந்த சாப்பாடை உருண்டை பிடிச்சி ரகுராமோட கையில் கொடுக்குறாங்க. அந்த சீன் எல்லாம் செம எமோஷனலாக இருந்துச்சு. அதே சமயத்தில் மாஸ்க் போட்டிருந்த தனாவை எப்படி தான் நம்ம ரகுராம் கண்டுபிடிக்காம இருந்தாங்கன்னு புரிய மாட்டேங்குது. அப்படி இருந்துட்டு இருக்கும் போது இன்னொரு சைடு புவனேஸ்வரியும் பசுபதியும் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. நாளைக்கு கண்டிப்பா தீர்ப்பு நம்ம பக்கம் தான் வரப்போகுது. இது வரைக்கும் ஜானகிக்கு ஆதரவா எதுவுமே இல்லை, அதனால கண்டிப்பா நம்ம தான் நாளைக்கு வின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாட்டு புவனேஸ்வரி பசுபதியும் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அதே சமயத்துல மகாலிங்கமும் புவனேஸ்வரி கிட்ட வந்து, நீங்க போட்ட பிளான் எல்லாமே செம பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, இந்த வாட்டி கண்டிப்பா அந்த ஜானகியும் ரகுராமும் தப்ப முடியாது, ரகுராம் எப்படியும் ஊர் மக்களுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிற்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாலிங்கம் எல்லாருமே யோசிச்சுட்டே இருக்காங்க. புவனேஸ்வரி எப்படியாவது நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்குது, இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம கூட இருந்த அந்த ஆட்கள் தான், அவங்கள எல்லாம் கூப்பிட்டு விருந்தே வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க ஆசைப்படியே புவனேஸ்வரியும் ராஜு சேட்டு எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு விருந்து மாதிரி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரகுராமும் ஜானகி கிட்ட, என்ன நடந்துச்சு ஜானகி, அப்படி நீ எதுக்கு பஞ்சாயத்தில் எந்த விஷயமும் சொல்லாமல் இருக்க, நீ எதுவுமே சொல்லாமல் இருக்க வரைக்கும் உனக்கு தானே பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஜானகி அதை பற்றி சொல்லாமலே இருக்காங்க. நீ இந்த கோவில் நகைகளை திருடி இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே புரியுது, ஆனால் என்ன இருந்தாலும் நீ பேசுறது எதுவுமே அங்கே எடுபடாது, உனக்கு ஆதரவாட்டி எந்த சாட்சியுமே இல்லை, நீயும் எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டேங்கிற, அதுக்கப்புறமா சிவராமன் இந்த தீர்ப்பு எப்படி கரெக்டாக எடுக்க முடியும் ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் ஜானகிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. ஜானகியை ரொம்பவே அமைதியாக இருந்துகிட்டே இருக்காங்க. ரகுராமன் நம்ம ஜானகிட்ட கேட்கும்போது ஒரு கட்டத்தில் ஜானகியை உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமாங்க, நான் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் மாட்டிட்டேன், நம்ம கதிர் தனா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பெரிய பண பிரச்சனை ஏற்பட்டுட்டு அதே சமயத்தில் தனாவுக்கு ஸ்பான்சராக இருக்கவங்களும் அந்த கார்த்தியை கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு பெரிய பிரச்சனையை கூட்டிகிட்டு இருந்தாங்க. கதிருக்கும் அவனோட ஏஜென்சியில் கொஞ்சம் ரூபா கொடுக்க வேண்டியது இருந்து, அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை, உங்கள்கிட்ட கேட்டாலும் எப்படி இருந்தாலும் கதிர் தனாவை பற்றி பேசினா உங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, ஏதாவது சொல்லுவீங்களோன்னு நினச்சி தான் நான்
நான் வந்து நம்ம வீட்டு நகையை கொண்டு போய் அடமானம் வச்சேங்கிற எல்லா உண்மையும் நம்ம ஜானகி ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நகையை எடுத்துகிட்டு போகும்போது அந்த புவனேஸ்வரி ஆட்களும் அந்த நகையை திருடிட்டாங்க. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் என்னை மாட்டி விட்டுட்டாங்கன்னு எல்லா விஷயத்தையும் என்னை ஒன்று விடாமல் நம்ம ஜானகி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்க கேட்க நம்ம ரகுராமுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த புவனேஸ்வரி தான். அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், உன்னை இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தில் மாட்டி விட்டுட்டாலே, உனக்கு அந்த கோவில் நகைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதுக்கப்புறமா நீ ஏன் தைரியமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியை இனிமேல் விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரகுராமும் சரியாக வெளுத்து வாங்க போகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மாயாவும் சீனுவும் ஜானகி அம்மாவை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடணும், அதே சமயத்தில் அவங்க மேலே எந்த தப்புமே இல்லைன்னு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சேட்டு ராஜோட கைரேகையை எடுத்துடுறாங்க. அதே சமயத்தில் அந்த அதிகாரிகள்கிட்ட கொண்டு வந்து காட்டுறாங்க. அந்த கோவில் நகைகளில் இந்த மாதிரி கைரேகைகள் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லவும் அங்குள்ள அதிகாரிகளும் எங்கள் கண்ணு முன்னாடி அதை செக் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்படி அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை செக் பண்ணதுக்காண்டி எல்லா வேலைகளும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் புவனேஸ்வரி இங்கே என்னடானா ரொம்ப சந்தோஷமாக ஒரு பார்ட்டி நடந்துட்டுருக்கு. நம்ம ரகுராமும் செம அதிரடியாக அந்த இடத்துக்கு வராங்க. அவங்கள பார்த்தோன்னே புவனேஸ்வரி அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. எதுக்கு இப்போ இந்த ரகுராம் இங்கே வரா, என்ன பிரச்சனையாக இருக்கும்னு யோசிக்கிறாங்க. அப்படி ரகுராம் புவனேஸ்வரி கிட்ட வந்து, என்ன புவனேஸ்வரி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஜானகி மேலே இப்படியெல்லாம் ஒரு பழியை போடுவ அப்படின்னு சொல்லிட்டு சாட்டையாலே அங்கே உள்ளவங்களை வெளுத்து எடுக்கிறாங்க. கார்த்தி விஷயத்துக்கு அப்புறமா நம்ம ரகுராம் செம மாதம் அதிரடியாக இறங்குறது பார்க்கும்போது செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்படியே அங்கே இருந்த புவனேஸ்வரியும் பசுபதியும் அப்படியே ஆடி போயிடுறாங்க. ஏனடா ரகுராம் இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சுற்றி இருந்த ஜானகியை நம்ம ரகுராம் கிட்ட வந்து, என்னங்க நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம ரகுராம் அதை எல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. ஜானகி நீ கொஞ்சம் சும்மா இரு, இவங்களை எல்லாம் சும்மா விட்டனால தான் இது வரைக்கும் இவ்வளோ பிரச்சனைகளை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இனிமேல் இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் சரியாக வெளுத்து வாங்குறாங்க புவனேஸ்வரியை. ரகுராமும் புவனேஸ்வரி கிட்ட எவ்வளோ தைரியம் தான் கோவிலில் வச்சு இந்த ஜானகியை அவமானப்படுத்தியிருப்ப, எல்லா விஷயத்தையும் நீ பண்ணிட்டு இப்போ என்னோட ஒய்ஃப் மேலேயே பழிய போடுற, நாளைக்கு பஞ்சாயத்தில் வச்சு உன்னை கவனிச்சுக்கிற மாதிரி நம்ம ரகுராம் சரியாக வெளுத்து வாங்கிட்டு போகிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத புவனேஸ்வரியும் எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த நேரத்தில் வந்து இங்கே சண்டை போட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரி ரகுராமை எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. ரகுராமும் புவனேஸ்வரி கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் இனிமேல் என் குடும்பத்துக்கிட்ட வச்சுக்கிட்டேன்னா அதுக்கப்புறமா உன்னை எல்லாம் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ரகுராமும் புவனேஸ்வரி கிட்ட சரியா வெளுத்து வாங்கிட்டு போறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பார்வதியும் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. நம்ம நினைச்ச மாதிரி இவங்க எல்லாருமே வீட்டை விட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம கையில தான் சாவி இருக்கு, இனிமே நம்ம ராஜ்யம்தாங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் சிவராமனும் அதுக்கு எல்லாம் எதிர்பார்த்து அன்னை இப்படி வீட்டை விட்டு போயிட்டாங்களே, என்ன பண்ணுறது, நாளைக்கு வேற தீர்ப்பு இருக்குது, அண்ணியை எதிர்த்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. எப்படியாவது அன்னிக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு சாட்சி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சிவராமன் நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் அடுத்த நாள் பஞ்சாயத்தில் நம்ம கரெக்டாட்டு சிவராமன் தீர்ப்பு சொல்லும் போது கரெக்டாக நம்ம மாயா அந்த இடத்துல வந்துடுறாங்க. அப்புறமா எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சிவராமனுக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. கண்டிப்பாக அவங்க ஜானகி அம்மாவை இந்த இடத்துல காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம்.